சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என் பொண்ணு உயிரே விட்டுருப்பாம்மா. அவளால தாங்கிக்கவே முடியாதும்மா. அதான் அவன் நல்லா ஆயிட்டான்ல, விடுங்க. யார் சம்மந்தி இப்படி பண்ணது? ஏதோ பொறுக்கி பசங்க, யாரு என்னன்னு தெரியல. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனுங்களெல்லாம் புடிச்சு தூக்கல போடணும் அத்தை. ஆ, நிரஞ்சனா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் சஞ்சய் கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சம்மந்தி. போமா. ஆமா. என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாரு, அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே. சொல்லுடா, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன முடிவெடுக்கிறது? அவ உன் மேல உயிரையே வச்சிருக்காடா. உனக்கு ஒண்ணுனா தான் உயிரையே விட்டுருவா. அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அத நம்பி அவ வாழ்ந்துகிட்டு இருக்காடா. இப்போ அதையெல்லாம் நான் எப்படி மாத்துறது? பாவண்டா, பாவண்டா அந்த பொண்ணு. அவளோட லைஃப்ல விளையாடக்கூடாது. உன் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா 2ஆம் தாரமா கூட அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஊரெல்லாம் பேராயிடும்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த பாவத்துக்கு நாம ஆளாயிடக்கூடாது. உனக்கும் வித்யாவுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவ உனக்கு செஞ்ச உதவிக்கு நாம நன்றி சொல்லிக்கலாம். ஆனா அதை தாண்டி நாம வேற எதையும் யோசிக்க முடியாதுடா. புரிஞ்சுக்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு சஞ்சய். இனிமே நீ வித்யாவை பத்தி எதுவுமே பேசாத, அவளை மறந்துரு பிளீஸ். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ ரெஸ்ட் எடு. ஆமா, போன் பண்ணி உன்கிட்ட உதவின்னு கேட்டப்ப அத நீ நடிப்புன்னு நினைச்சல. இப்ப பாத்தி அவனோட நிலைமைய. உன்னை பார்க்க கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை முழுசா தலை முழுகணும்னு அவன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன். கேட்க மாட்டேங்கிறானே. உன் கூட தான் வாழ்வுன்னு பிடிவாதமா இருக்காரு. அவரு பிடிவாதத்துக்கும் அவரு உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நீ அவருக்கு பெரிய பரிசு கொடுத்துட்டல்ல.
அவன் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கையே பொய்யாக்கிட்ட இல்ல நீ. ஹலோ வித்யா, நான் சந்திரமோகன் பேசுறேம்மா. நீ வீம்பா என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ யோசிச்சுட்டு இருப்பன்னு எனக்கு தெரியுமா. உன்னால அவனை தூக்கி போட்டு போக முடியாது, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீயும் அவனும் அவ்வளோ லவ் பண்ணீங்க. விதி உங்களை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்குது. சஞ்சய் இப்ப கண்ணு முழிச்சிட்டாமா. டாக்டர் இனி பயப்பட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எழுந்ததுல இருந்து அவன் முன்னதாமா கேட்டுக்கிட்டு இருக்கான், வித்யா வித்யா வித்யான்னு உன் பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காமா. உயிருக்கு போராடுற நேரத்துல கூட அவன் நினப்புல நீ மட்டும்தான் இருக்க வித்யா, புரிஞ்சுக்கமா. வித்யா வித்யா, அவன்கிட்ட போனை கொடுக்கறேன், பேசுறியா? அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்குமா. லைன்லயே வெயிட் பண்ணு. மாமா. என்ன? இல்ல, சஞ்சய் தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன? இல்ல, நீங்க உள்ள போறீங்களே. அவனை பார்க்கணும்னு போறேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அவரை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். ஓ, டேய் சஞ்சய், டேய் சஞ்சய், இந்தா வித்யா லைன்ல இருக்கா, பேசுற வித்யாடா. வித்யா, தெரியும் வித்யா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் மயக்கத்தில் இருந்தாலும் எனக்காக நீ துடிச்சிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது வித்யா. என்னை மன்னிச்சது வித்யா. உன் மனசை மாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. அது இவ்வளவு சீரியஸா முடியும்னு நான் நினைக்கல. ஆனா எனக்காக நீ அழறங்கிறப்ப நான் எத்தனை தடவை வேணாலும் உயிரை விடலான்னு தோணுது. வித்யா, கேக்குதா? போதும். நம்ம இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தது போதும். செஞ்ச தப்புக்கு ஒரு ஆயுள் தண்டனையை கிட்டத்தட்ட அனுபவிச்சிட்டேன். பிளீஸ், இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாத. என்கிட்ட வந்து அம்மா என்னை இப்பவும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. என்னால முடியாது வித்யா. உன்னை விட்டு வேற ஒரு பொண்ணை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீ வந்தா எல்லாம் சரியாயிடும். இங்க எல்லாருமே நீ வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு வித்யா. ப்ளீஸ், அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிடாத வித்யா. என்கிட்ட வந்துரு.
அமைதியாவே இருக்காத. எனக்கு ஏதாவது பதில் சொல்லு ப்ளீஸ். வித்யா, ஹலோ வித்யா. வித்யா, என்னாச்சுடா? அப்பா பதிலே சொல்லாம காலை கட் பண்ணிட்டாப்பா. இரு சஞ்சய், தொடச்சு விடுறேன். சஞ்சய், இப்ப எப்படி இருக்கு? ஓகே, பரவாயில்ல டாக்டர். ஆனா கொஞ்சம் தையல் போட்ட இடம் வலியா இருக்கு. 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். நர்ஸ், நைட் கரெக்டா மருந்து கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம் டாக்டர். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். இந்தாங்க. இனிமேல் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓகே டாக்டர். இவங்க யாரு? ஏன் சின்ன மருமக. இவர் ஒய்ஃபா? கல்யாணம் ஆக போகுது, நிச்சயம் பண்ணிருக்கோம். ஆல் தி பெஸ்ட்மா. பாத்துக்கோங்க. வரேன். ஓகே டாக்டர். மாமா, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, ஃபோன் கொடுங்களேன். எதுக்கு? நிலாவுக்கு கால் பண்ணவே இல்லை. எனக்கு என்னாச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. நீ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாமே. இல்லம்மா, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. சரி இரு. இந்தா. ஹலோ, யாரு? ஹலோ நிலா, நான் பீம்பாய் பேசுறேன். அப்படி யாருமே எனக்கு தெரியாதே. இல்ல நிலா, நேத்து நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். நான் உங்க மேல செம்ம கோவமா இருக்கேன். ஐடியா கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் நான் வேணும். அண்ணா, வேலை முடிஞ்சா அப்படியே கழட்டி விட்டுருவீங்கல்ல? ஐயோ நிலா, அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படிதான் பண்ணீங்க. பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணீங்க. திரும்ப கால் பண்ணா நீங்க எடுக்கல. என்ன உங்க வைஃப் கூட டியூட்டா? இல்ல நிலா, நேத்து நடந்ததே வேற. என்னாச்சு? நேத்து இதான் நடந்துச்சு. நான் இப்போ உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அச்சச்சோ, என்ன பீம்பாய் இப்படி சொல்றீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? ஓகேவா? இனி பயப்பட ஒண்ணும் இல்ல. ஆனா உன்ன மாதிரி உன் பீம்பாய் ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உடனே உங்களை பார்க்க வரேன் பீம்பாய். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நிலா. நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் பீம்பாய். நான் உடனே உங்களை பார்த்தாகணும். சரி, ஹாஸ்பிடல் பேர் என்ன? அம்மா, இது எந்த ஹாஸ்பிட்டல்மா? சூர்யா ஹாஸ்பிட்டல். நிலா, சூர்யா ஹாஸ்பிட்டல். இப்ப நாங்க உடனே வரோம் பீம்பாய். என்னாச்சு பாப்பா? நேத்து பீச்ல ஒரு பொண்ணுக்கு பீம்பாய் ஹெல்ப் பண்ணார்ல? ஆமா.
அந்த ரவுடி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பீம்பாய கத்தியால குத்திட்டாங்களாம். ஐயோ, பீம்பாய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அங்கிள், சூர்யா ஹாஸ்பிட்டல். உடனே நீங்க அங்க போறீங்களா? ஸ்கூலுக்கு போகணுமே பாப்பா. நம்ம போய் பார்த்துட்டு போலாம் அங்கிள். ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போங்க, அவரை நான் உடனே பார்த்தாகணும். சரி பாப்பா, நாம போலாம். சரி சீக்கிரம் போங்க. பாப்பா ஃபீல் பண்ணாத, பீம்பாய்க்கு ஒன்றும் ஆகாது. மாமா இந்தாங்க மாமா மாத்திரை. சொல்லுங்க மாமா. ஏய் வேணாம், என்கிட்ட கொடு, நானே போட்டுக்கிறேன். கொடு. பீமம்மா, வானிலா வா. பீம்பாய் இப்ப எப்படி இருக்காங்க? அவன் பொழைச்சதே பெரிய விஷயம் நிலா. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். அச்சச்சோ, நேத்துல இருந்தே எனக்கு கவலையா இருந்துச்சு பீமம்மா. கார்ல வரும்போது பீம்பாய் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதான் உடனே நான் கிளம்பி வந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பாத்துருக்கலாமேமா. அது எப்படி என்னால முடியும் பீம்பா? பீம்பாய் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. மாமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க மாமா. நான் அதுக்காக தானே உங்க கூடவே இருக்கேன். அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதாமா இருக்கான், நீ போய் பாரு போ. சரி. போ. பீம்பாய், ஹே நிலா, வந்துட்டியா? வந்துட்டான் என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே. சாரி பரவாயில்ல பீம்பாய். நிலா. நான் நேத்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு உங்க கூடவே இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுல்ல. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். என்ன பண்றது, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன புதைச்சிட்டானுங்களாம். அதையே மீறி நான் உயிர் படைச்சிருக்கேன்னா பாத்துக்க. என் பீம்பாய்க்கு எதுவுமே ஆகாது. ஆ? ஸ்ட்ராங் பாடி. அப்படியா? அம்மா நிரஞ்சனா, நீ கொஞ்சம் வெளியில இரு. என்ன கவனிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. நீ வேற நிலா, நான் வேணான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறா. உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு என்ன பாத்துக்கிறேங்கிற பேர்ல சும்மா மாமா மாமான்னு உயிரை வாங்குறா. அவளை பார்த்தாலே கடுப்பாகுது. அதை விடுங்க பீம்பாய், உங்களை யார் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். என்ன சொல்றீங்க பீம்பாய்? நான் ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணல, அதனால உண்மையாவே ஆபத்துன்னு கால் பண்ணும்போது போடான்னு போனை வச்சுட்டா. ஐயோ, ஆனா அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு டெலிபதி இருக்குல்ல, அதை வச்சு அவளே தேடி வந்திருக்கா. எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாளாம், அழுதாளாம். அப்பா சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். உங்க வைஃப் கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்க நீங்க நிஜமாவே ரத்தம் சிந்திருக்கீங்க. ஆமா. இதுல இருந்து நீங்க புரிஞ்சிருக்க விஷயம் என்ன? என்ன? அவங்க மனசுல நீங்க இன்னும் இருக்கீங்க பீம்பாய். ஓ, அப்படிதான் எனக்கும் தோணுது. தோணுதா? கன்ஃபார்ம் பீம்பாய். இது போதுமே. இத வச்சே உங்க மனச மாத்த நாம ட்ரை பண்ணணும் பீம்பாய். ஆமா, கல்யாண விஷயம் என்னாச்சு? இப்ப கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்காங்க. ஆஹா, இது போனஸ் ஆச்சே. இது பத்தாதா நமக்கு? இறங்கி ஆடலாம் பீம்பாய். அப்படிங்கிற? நீங்க கவலைப்படாம இருங்க, நான் இருக்கேன். உங்களை சேர்த்து வைக்காம ஓய மாட்டா இந்த நிலா. உன்னை நம்பிதான் இருக்கேன்.
இந்த நிலாவை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். பாப்பா ஆ? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போலாமா? ஆமா ஆமா டைம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பீம் பாய். ஓகே பாய், பார்த்து போ. ம் அப்போ நாங்க கிளம்புறோம் சார். சரிங்கண்ணே. பாப்பா பாய். பீம் அம்மா ஆ? அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி செல்லம். பாய் பாய். பாய் பாய். பாய் பாய் போயிட்டு வா. பாய். எங்க பத்திரமா ஆ கூட்டிட்டு சரிங்க போங்க. சார். அக்கா இவளை எப்படிக்கா துரத்துறது? பெரிய டார்ச்சரா இருக்காளே. இருடி, ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம்.